மாநிலம் பாலக்காடு கூட்டநாடு திருவிழாவிற்கு வந்த யானையை திருப்பி அழைத்து செல்லும் போது மிரண்டு ஓடியதால் பரபரப்பு நிலவியது. கட்டுப்படுத்த முயன்ற யானை பாகனை கீழே தள்ளி கொன்றதாக கூறுகிறார் நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ். விவரம். அதாவது பாலக்காடு திருவிழாவில இந்த யானைகள், அதாவது அனைத்து யானைகள், அதாவது திருவிழாவுக்கு அழைத்து வரப்பட்ட அனைத்து யானைகளும் கூட்டு எழுந்தொழிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சி முடிந்து திருப்பி அழைத்து செல்லும் பொழுதுதான் இந்த யானையானது மிரண்டு ஓடி இருக்கிறது. நாராயணங்குட்டி என்ற யானை தான் மிரண்டு ஓடி இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்காக குஞ்சுமோன் பாகன், யானையினுடைய பாகன் குஞ்சுமோன் முயற்சி செய்த போதுதான் யானை தனது தும்பிக்கையால் அந்த பாகனை இழுத்து காலுக்கு அருகே போட்டு அதை தாக்கி அந்த பாகன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். பொதுவாக நேற்றுக்கு இரவு பாத்தீங்கன்னா இந்த திருவிழா முடிந்து சாலையில அழைத்து செல்லும் பொழுது இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா சிறிது நேரம் அந்த யானை மிரண்டு அந்த சாலை வழியாக அங்குமிங்கும் ஓடிய போது ஒரு பெரும் பரபரப்பு நிலவியது. இதற்குள்ளாகவே பாத்தீங்கன்னா இந்த தகவல் தெரிந்து வந்த மயக்க ஊசி செலுத்தக்கூடிய நிபுணர்கள் உடனடியாக யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை கட்டுப்படுத்தி மீண்டும் லாரியில் ஏற்றி திருப்பி அழைத்து சென்றிருக்கிறார்கள். பாலக்காடு மாவட்டம் கூட்டநாடுங்கிற இடத்துல நடந்த இந்த திருவிழாவுக்கு அழைத்து வந்தபோதுதான் இந்த யானை மிரண்டு ஓடி தன்னுடைய பாகனை மிதித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சோகத்தையும் ஒரு பரபரப்பையும் அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். പടച്ചോനെ പടച്ചോനെ റബ്ബേ சென்னை புறநகர் பகுதியில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்த விரைவு ரயில்களும் புறநகர் ரயில்களும் தாமதமாக இயக்கப்பட்டன. சென்னை புறநகர் பகுதிகளான